லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानगृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விழுந்தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் மிக்க 2730வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் திருமொழியினுடைய 91வது பாசுரம் இது. 100 பாசுரங்களை ரிக்வேதத்தினுடைய சாரமாக பொழிந்திருக்கிறார் திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்திலே. அதிலே கடந்த 90 நாட்களாக நாம் 90 பாசுரங்களை அனுபவித்து இன்றைக்கு 91வது நாளாக 91வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். எஞ்சி இருக்கிற பாசுரங்கள் 9 வர இருக்கிற 9 நாட்களிலே தடங்கள் இல்லாமல் தொடர்ந்து பதிவிட அடியவர்களுடைய ஆசையை வேண்டுகிறான் இந்த வைதாராமூர்த்தி. முதலிலே தனியினை பார்க்கலாம், சேவிக்கலாம். கருவிருத்த குயினைத்த பின் காமக்கடுங்குழி விழுந்து ஒரு உருத்தம் புக்கு உழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு உருத்தம் புகுதாமல் குருகோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றி நீர் திருநாட்டகத்தே என்பதாகும். இந்த 91வது பாசுரமானது தலைவியானது தன்னுடைய தோழிக்கு சொல்வதான பாசுரம். நான் ஒருவனை காதலிக்கிறேன், அவனோடு கூடி கழித்திருக்கிறேன். இப்போதோ என்னுடைய பெற்றோர் வேறு மாப்பிள்ளையை பார்க்கிறார்கள். தோழி, எனக்காக நீ அவர்களிடம் பேச வேண்டும். நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். மனதால் ஏற்றுக்கொண்டிருக்கிற உடலால் கலந்துவிட்ட நாங்கள் நெறி தவற மாட்டோம். நாங்கள் தான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இதனுடைய தாய்க்கும் செவிலி தாய்க்கும் மெதுவாக எடுத்து சொல்லி தலைவி தன்னுடைய தந்தைக்கும் சொல்லும் மாறு தோழியிடம் வேண்டுகிற பாசுரம். தலைவி தோழிக்கு தன் களவு ஒழுக்கத்தை உரைத்துதல் என்றும் அறத்தோடு நிற்றல் என்கிற வகையிலே வரக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். கருங்கு உரி வெண்ணெய் தொடு உண்ட கல்வனை வையம் முற்றும் ஓங்குற உண்ட பெருவயிற்றாளானே மாவலி மாட்டு இருங்குரலாகி இசைய ஒரு மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானே அல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதே. நான் யாரை காதலிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறான். கைவிட்டால் கழட்ட முடியாத அளவிற்கு நெருக்கமான முடிச்சுகளை போட்ட உரியை கட்டி வைத்திருக்கிறார்கள். உரியை கட்டி அதற்கு உள்ளே வெண்ணையை வைத்திருக்கிறார்களாம் ஆட்சிமார்கள். அதையும் மீறி இவன் என்ன செய்கிறான்? அந்த உரிக்கு மேல் ஏறி எப்படி ஏறுகிறான்? படிக்கட்டு போட்டு ஏறுகிறானா அல்லது ஏணி போட்டு இருக்கிறானா? இல்லை, தன்னுடைய சக நண்பர்களை எல்லாம் அழைத்து ஒருவர் மேல் ஒருவராக முதுகு மேல் நிற்க வைத்து மேலே ஏறி தன்னுடைய முழங்கை உள்ளே செல்லும் அளவிற்கு அந்த பானையினை தோண்டி தோண்டி எடுத்து சாப்பிட்ட பெருவயிற்றாளன். அப்படிப்பட்ட கள்ளத்தனம் மிக்கவன். உலகம் முழுவதையும் வாமனனாக சென்று மகாபலியிடம் இருந்து 3 அடி கேட்டு 2 அடியால் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டவன் இவன். கள் அமுது செய்ததனால் பெருவயிற்றாளன் ஒரு பக்கம். ஒரு பிரளய காலத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய சகல கோடி ஜீவராசிகளையும் தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்திருந்து பின்னர் அடுத்த யுகத்தின் தொடக்கத்திலே வெளியிட்டவன். எனவே பெருவயிற்றாளன். இப்படி மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி இரக்கம் கேட்டு வாங்கினவன். பெரு சிறியானை அல்லால் மிக தந்திரமுடையவனான இந்த திருமாலை அல்லாமல் வேறொரு துணை அடிமையான என்னுடைய மனமானது விரும்பாது. தோழி, நீ என்னுடைய பெற்றோரிடம் நீ சொல்லிவிடு என்று சொல்கிறான். தோழிக்கு தலைவி தன்னுடைய கற்பு உணர்ச்சி அறத்தோடு நிற்றல். இது பராங்குசன் ஆகிய தலைமகள் களவொழுக்கத்தால் சர்வேஸ்வரன் ஆகிய தலைமகனையே கூடி நிற்க அந்த நிலையறியாத பெற்றோர் அவளை பிறருக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய
பெற்றோர்கள் வேறொருவனை பார்க்கிறார்கள் தனக்காக என்று அறிந்த இந்த நாயகி தன்னுடைய காதலை தோழி மூலமாக செவிலிக்கும் அவள் மூலமாக தந்தைக்கும் மற்றும் பெரியோருக்கும் தெரிவித்து தன்னை அந்த திருமாலை அல்லால் வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்ட தோழியிடம் சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். கருங்குறி வெண்ணெய் தொடு உண்ட கள்வன் என்பதனாலே அவனுடைய சௌலபியம் என்கிற குணம், வையம் முற்றும் ஒருமுற உண்ட பெருவயிற்றாளன் என்பதனாலே அவனுடைய பரத்துவ குணமும், மாவலி மாட்டு இருங்குரலாகி இசைவோர் மூவடி வேண்டு சென்று பெருங்கிரியான் என்பதனாலே பரத்தவம் சௌலபியம் ஆகிய இரண்டு குணங்களோடும் கூடினவனவன் என்று சொல்லுகிறார். கருங்குறி என்பது கள்ளக்கயிற்றை உருவி விரல் நுழையாதபடி நெருக்கப்பட்ட உரி என்று சொல்லுவார்கள். மிக சிறிய வடிவம் பெரிய வடிவம் ரெண்டையும் எடுக்கக்கூடிய மகிமையும் ஆற்றலும் உள்ளவன். எனவே கரிய குரல் வடிவமும் எடுத்திருக்கிறான். வடிவழகாலும் பேச்சின் இனிமையாலும் மகாபலியத்தை மயக்கி சுக்கரன் போன்றவர்கள் தடுத்தும் கூட தான் வேண்டிய 3 அடி நிலத்தை அவரிடம் இசைந்து பெற்ற சாமர்த்தியசாலி, இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரையான் என்று சொன்னார். கருங்குறி வெண்ணெய் தொடு உண்ட கள்வன் என்பதனாலேயே இந்த உடம்பாகிய சிக்கத்திலே கட்டப்பட்டுள்ள வெண்ணெய் தன்மையான முமுட்சுயாக ஆத்மாவை எவரும் அறியாதபடி விரும்பி கை கொண்டு அனுபவிப்பவன் எம்பெருமான் என்பது உள்ளுரை பொருளாக கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆத்மா என்பது எப்படி நெருக்கமாக கருக்கப்பட்ட கயிற்று முடிச்சு போல நம்முடைய உடலோடு இருக்கிறது, நம்மையும் அறியாமல் அந்த ஆத்மாவை களவாடி கொள்ளக்கூடிய ஆத்ம பரத்துவமான இருக்கக்கூடியவன் பெருமான். அந்த பெருமானை அல்லால் நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். எனவே என்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் செவிலித்தாயிடமும் சொல்ல வேண்டும் தோழி என்பதாக பாசுரம் இந்த பாசுரம். வெண்ணெயை தோண்டி தோண்டி தின்றதனால் பெருவயிற்றாளன், இவ்வுலகங்கள் அனைத்தையும் ஒரு சேர உண்டதனால் பெருவயிற்றாளன். எப்படி இந்த சொல்லை கண்ணனுக்கு பொருந்துமாறு ஆழ்வார் கையாண்டிருக்கிறார் என்பது நாம் காண்டு மகிழ வேண்டியது. சுருங்கு உரி என்பதற்கு கள்ளக்கயிற்றை உருவி விரல் நுழைக்க ஒண்ணாதபடி நெருக்கி கற்ற பெற்ற உரி என்ற நுட்பமான பொருள் விளக்கத்தை பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியா சுவாமிகள் தருகிறார். இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இவ்வளவு திருடக்கூடாது, வெண்ணெய் களவு போகக்கூடாது, கிருஷ்ணன் வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவான் தெரிஞ்சு பண்ணியதுக்கு அப்புறமும் கூட அவன் நினைத்தான் என்பதனாலே ஏறி சென்று எடுத்து உண்டவன் பெருவயிற்றாளன். வயிறுக்கு கெட்டு போகுமே என்று நினைக்காத அளவுக்கு வெண்ணெயை வாரி வாரி உண்டவன் என்ற பெருவயிற்றாளன். அவனையே நான் மணாளனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், வேறு யாரையும் நான் மனமுடிக்க மாட்டேன் என்று தலைவியானவள் தன்னுடைய களவொழுக்கத்தை பற்றி தன்னுடைய தோழியிடம் சொன்னதான பாசுரம் இந்த 91வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். கருங்குறி வெண்ணெய் தொடு உண்ட கள்வனை, வையம் முற்றும் ஒருங்குற உண்ட பெருவயிற்றாளனை, மாவலி மாட்டு இளங்குரல் ஆகி இசையவோர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியானை அல்லால் அடியேன் நெஞ்சம் பேணலதே. காயேன வாசா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததான உலகத்தில் இயல்புடையதாக இருந்தாலும் அடியேன் சொல்லும் நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.